சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னதான் தமிழ்ச்செல்வி மேலே சேது கோபமாக இருந்தாலும் வக்கீல் தமிழ்ச்செல்வியை பற்றி தப்பாக பேசும்போது அதை கேட்டுக்கிட்டு இருந்த சேது ரொம்ப கோபப்பட்ட விஷயம் சேதுவுக்கு இன்னமும் தமிழ்ச்செல்வி மேலே பாசம் இருக்குன்னு தெரிய வருது. ஆனாலும் விவாகரத்து விஷயம் கோர்ட்டு வர போயிருச்சு. கோர்ட்டில் நீதிபதி விவாகரத்தை பற்றி கேட்கும்போது சேது விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்ச்செல்வியோ விவாகரத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இதை கேட்ட நீதிபதியோ, ஒருத்தவர் விவாகரத்து கேட்குறீங்க, ஒருத்தவர் விவாகரத்து வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதனால் நீங்கள் 2 பேரும் அடுத்த 6 மாதம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வாங்க விவாகரத்து கொடுக்கறத பற்றி முடிவு பண்ணுவோம். இதுதான் நீதிமன்றத்தோட உத்தரவு அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் அடுத்த 6 மாதம் ஒன்றா வாழ சொல்கிறாங்க நீதிபதி. இதுக்கு அடுத்த சீனில் தமிழ்ச்செல்வி வீட்டில் வசந்தி சொல்கிறாங்க, தமிழ் நீதிபதியே சொல்லிட்டாங்களம்மா, போய் ஒன்றா வாழ்ந்து பாருமா, ஒரு 6 மாதம் தானே அப்படின்னு சொல்லவும், அதுக்கு தமிழோ, இல்லைம்மா முடியவே முடியாது, நான் போகவே மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இதுக்காக என்னை நீதிமன்றம் தண்டிச்சாலும் பரவாயில்லை, ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் போய் திரும்பவும் ஒன்றா வாழவே மாட்டேன் அப்படின்னு தமிழ் கோபமாக பேச, இதுக்கு அடுத்த சீனில் சேதுவோட வீட்டில் வக்கீல் நின்றுக்கிட்டு, நீதிபதி சொன்ன மாதிரி அடுத்த 6 மாதம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாதான் விவாகரத்து கிடைக்கும், இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் வக்கீலை கேட்க, அதுக்கு சேது கோபமாக, இங்கே பாருங்க, அவ கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு வேற வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு வக்கீலை பார்த்து சேது கேட்க, ஆனால் வக்கீலோ, இல்லை நீதிபதி கொடுத்த உத்தரவு தான், இனிமே இதில் எந்த மாற்று வழியும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி கூட அடுத்த 6 மாதம் ஒன்றா தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு வக்கீல் சொன்ன உடனே சேதுபதி ரொம்ப கோபப்பட்டு வக்கீலோட சட்டையை போய் பிடிச்சி ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே கோபமாக அடிக்கிற மாதிரி போக, உடனே ராஜாங்கம் வந்து சேதுவை தடுத்து நிறுத்தி, ஐயா சேது பொறுமையாயிரியா, பொசுக்குன்னு கோவப்படாதையா, நாம தானேயா விவாகரத்து வேணும்னு சட்டப்படி போனோம், இப்போ சட்டப்படி தானேயா நடக்கணும், வக்கீல் சொல்கிறதுல என்ன தப்பு, நமக்கு விவாகரத்து கிடைக்கணும் அப்படின்னா அடுத்த 6 மாதம் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும், நீ என்னையா திரும்பவும் பாசமாக உன் பொண்டாட்டி மாதிரியா வாழ போகிற, வரட்டும், அது வந்து அடுத்த 6 மாதம் இருக்கட்டும், இந்த வீட்டில் தமிழ்ச்செல்வி அது பாட்டுக்கா அது வேலையை பார்க்கட்டும், நீ பாட்டுக்கா உன் வேலையை பாரு, இப்படியே அடுத்த 6 மாதம் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் 6 மாதம் முடிஞ்ச உடனே விவாகரத்தை வாங்கிட்டு அத்து விட்டுருவோம்யா, இவ்வளோ தானேயா சேது, இதுக்கு ஏயா கோவப்படுற, பொறுமையாயிரியா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை பார்த்து, எங்களுக்கு விவாகரத்து அடுத்த 6 மாதத்தில் வேணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுருங்க, அதெல்லாம் உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜாங்கம். இதுக்கு அடுத்த சீனில் தாமரையும் சாவித்திரியும் தமிழ்ச்செல்வி திரும்பவும் வீட்டுக்கு வந்து அடுத்த 6 மாதம் வாழ போகிறத பற்றி பேசி வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. தமிழ்ச்செல்வி மட்டும் வீட்டுக்குள்ளே வந்தா சேது மனசை மாற்றி அவள் நினச்சதை சாதிச்சிருவா அப்படின்னு சாவித்திரி சொல்ல, அதுக்கு தாமரையோ, ஏம்மா இதுதான் எனக்கே தெரியுமே, அவளை வீட்டுக்குள்ளே வரவிடாததுக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு தாமரை சொல்லவும், பண்ணுறேன், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வில்லத்தனமாக எதையோ பிளான் பண்ணுது.